யுத்தம் நிறைவடைந்த போதும் ஈழக்கனவை தோற்கடிக்க முடியாமல் உள்ளதாகவும் அதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது தாம் பாரிய சவால்களை எதிர்கொள்வதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர்களில் ஒருவரான காலம் சென்ற CV குணரத்னவின் 16வது ஆண்டு ஞாபகார்த்த நிகழ்வு நேற்று தெஹுவளை நகர மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது அமரர் CV குணரத்னவின் உருவப்படத்திற்கு ஜனாதிபதி மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி உரையாற்றிய போதே மேற்குறித்தவாறு தெரிவித்தார். ஜனாதிபதி தொடர்ந்து குறிப்பிடுகையில், யுத்தය අවසන් කළා. වෙඩිහඬ අවසන් කළා. එහෙත් ඉස්තිර වූ සැබෑ දීර්ඝකාලීන සාමයක් සඳහා LTT මතවාදය තුරන් කිරීමේ කාර්යය மெத்தெக் இட்டு கரலானே. நாட்டில் யுத்தத்தையும் வெடிச்சத்தத்தையும் இல்லாமல் செய்துள்ளோம். எனினும் நீண்டகால சமாதானத்துக்காக விடுதலை புலிகளின் எண்ணக்கருக்களை ஒழிக்கும் செயற்பாட்டை இதுவரை நிறைவேற்ற முடியவில்லை. அது இலகுவான விடயம் ஒன்றல்ல. இந்த நாட்டை ஒன்றிணைத்து அனைவரதும் ஒத்துழைப்புடன் சர்வதேசத்தின் நன்மதிப்பை பெற்று ஏனைய நாடுகளின் அரசு தலைவர்களுடன் நட்புறவை கட்டியெழுப்ப நான் முயற்சிக்கின்றேன். வெடிச்சத்தம் இல்லாமல் போனாலும் யுத்தம் நிறைவு பெற்றாலும் இதுவரை நீக்க முடியாது போன ஈழம் தொடர்பான புலிகளின் கனவை நாட்டிற்குள்ளும் சர்வதேசத்திலும் ஒழிக்கும் போராட்டத்தில் நான் ஈடுபட்டுள்ளேன். அந்த கடினமான சவால் மிக்க செயற்பாட்டிலேயே நான் ஈடுபட்டுள்ளேன். இந்த கடினமான நிலையை சிலர் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கின்றனர். யுத்தத்தின் பின்னரான காலத்தில் பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றி யுத்தத்தின் கொள்கையினை தோல்வியுறச் செய்யும் பொறுப்பினை ஏற்கனவே தற்போதைய அரசு முன்னெடுத்து வருகின்றது. ඊළාම් රාජ්‍යයක් පිළිබඳව LTT සීනය පිළිබඳව LTT මතවාදය මේ රටින් සහ ජාත්‍යන්තරයෙන් තුරන් කිරීමේ සටනේ මං අද ඉන්නේ. ඒ අපහසු අභියෝගාත්මක කාර්යයටයි මම මුල පුරලා තියෙන්නේ. මේ සංකීර්ණ ස්වභාවය ඇතැම් අයට තේරෙන්නේ නැහැ. ඒ නිසා බොහොම සරල, බොහෝ පුහු, බොහෝ බොල්ලු විවේචනයන් සහ චෝදනා කරනවා. இதன்போது CV குணரத்ன ஞாபகார்த்த குழுவினரால் வெளியிடப்பட்ட ஞாபகார்த்த இதழும் அவரது நினைவாக வெளியிடப்பட்ட நினைவு முத்திரையும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன. நிகழ்வில் அமைச்சர்களான மஹிந்த அமரவீர, ஃபைசர் முஸ்தபா, அப்துல் ஹலீம் மொஹமட், ராஜாங்க அமைச்சர் மொஹான்லால் கிரேரு, மேல் மாகாண முதலமைச்சர் இஸ்ரு தேவப்பிரிய மற்றும் CV குணரத்ன ஞாபகார்த்த குழுவின் தலைவர் சட்டத்தரணி கீர்த்தி உடவத்த உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். මෛත්‍රී දෙන්න ඕනේ.